இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என்னை அனாதை என்று சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். அனாதை நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என்னை அனாதை என்று சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் கடன்களை சொல்லி சொல்லி அழுக வைப்பார்கள். கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் கடன்களை சொல்லி சொல்லி அழுக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோய்களே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோய்களே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. தேவனுடைய மகிமை உங்க கூடாரத்தின் மேலே இருக்கணும், உங்க வீட்டின் மேல அந்த ரகசிய செயல் இருக்கணும். ஏன் புருஷனுக்கு பொண்டாட்டிக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை, ஏன் பிரச்சனை, ஏன் அந்த குடும்பத்துல வியாதி நிரம்பி கொண்டு இருக்கிறது, ஏன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, ஏன் குடும்பத்துல கடன், ஒரு குடும்பத்துல பிரிவினை, ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வியாபாரம் செழிக்கும் இல்ல, ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில டிப்ரெஷன் அதிகமா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா கர்த்தருடைய மகிமை அந்த வீட்டுல தங்காத பட்சத்துல, கர்த்தருடைய மகிமை தேவனுடைய மகிமை அந்த இடத்துல மூடிக்கொள்ளாத பட்சத்துல அந்த குடும்பத்திற்குள்ள மகிழ்ச்சி காணப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சி வேண்டும் என்று நீங்கள் சொல்லுவீங்கன்னா, கர்த்தருடைய பிரசன்னம் நிரம்பின குடும்பமாக, தேவ மகிமை நிரம்பின குடும்பமாய் உங்கள் குடும்பம் மாறும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்துல மன மகிழ்ச்சியை கொடுப்பார். இரண்டாவது காரியத்தை பாருங்க, யாத்திராகமம் புஸ்தகம் 1ஆவது அதிகாரத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் அங்கு ஒரு அருமையான ஒரு பாடல். மிரியாம், மோசே, ஆரோன் இவர்கள் 3 பேரும் இஸ்ரவேல் ஜனங்களோடு செங்கடல் 2ஆய் பிளக்கப்பட்டு அவர்கள் கடந்து போகிற வேளையில ஆர்ப்பரிப்போடு மனமகிழ்ச்சியோடு கம்பீர சத்தத்தோடு தேவனை துதித்து மகிமைப்படுத்தி பாடுகிற பாடலை அந்த இடத்துல பார்க்கின்றோம். அது என்ன ஒரு பாடல்? அது வெற்றியின் சத்தம் நிரம்பின பாடல், கம்பீர சத்தம் நிரம்பின பாடல். கம்பீர சத்தத்தோட இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி பாடுகிறார்கள்? அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை நாங்கள் கண்டடைந்தோம்.
பின்னாடி பார்த்தா எகிப்தியர்கள் சேனையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். பார்வோன் ராஜா அவனும் அவனுடைய சேனையும் குதிரை ரதங்களில் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலின் ஜனங்கள் முன்பதாக பார்க்கிறாங்க, அங்க செங்கடல் நின்று கொண்டிருக்கிறது. முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். செங்கடலை இரண்டாய் பிளக்க செய்தார். அங்க வெட்டாந்திரையான வழியில பாதையில இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்றார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய விரோதிகளாகிய சத்துருக்களாகிய எகிப்தியரை அந்த செங்கடலுக்குள்ளேயே போட்டு அவர் மூழ்கடிக்க செய்தபடியா ஒரு வெற்றியை தந்த எங்கள் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி அங்கு ஆர்ப்பரித்து மகிழ்ந்து பாடுகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மன மகிழ்ச்சியின் நாள், ஒவ்வொரு நாளும் மன மகிழ்ச்சியின் நாள் எப்பொழுது வரும் தெரியுமா? நம்ம கர்த்தருக்காக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிற ஒவ்வொரு நாளும் அது மன மகிழ்ச்சியின் நாள். நீங்க யோசிக்கலாம், நான் எப்படி கர்த்தருக்காக தினமும் வாழ முடியும்? என் வயிற்றுக்காக நான் தினமும் வாழ வேண்டியது இருக்கேன். என் குடும்பத்தை போஷிப்பதற்காக, என் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக, என் வியாபாரத்திற்காக நான் ஓட வேண்டியது இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம். நான் ஒன்றை சொல்லுறேன், கர்த்தருக்காக நீங்க செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்வார். கர்த்தருக்காக நீங்கள் பிரயாசப்பட துவங்குங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ அவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்காக நம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிற பொழுது கர்த்தர் நம்முடைய நாட்களை மனமகிழ்ச்சியின் நாட்களாக, நம்முடைய தேவைகளை அனுதினமும் சந்தித்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், நம்ம மனமகிழ்ச்சியா எப்பொழுது இருக்க முடியும் பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து தொடர்ந்து நான் வாசிக்கும் பொழுது அங்கு அன்னாளுடைய பாடல், அன்னாளுடைய ஒரு மன மகிழ்ச்சியின் ஜெபம் பாட்டு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்னாளுக்குள்ள பயங்கர சந்தோஷம், அன்னாளுக்குள்ள ஒரே குதூகலம், அன்னாளுக்குள்ள ஒரே மன மகிழ்ச்சி. ஏன் அந்த மன மகிழ்ச்சி? அன்னாள் உடைக்கப்பட்டவளாய் காணப்பட்டாள், அன்னாள் பிசையப்பட்டவளாய் காணப்பட்டாள், ஒதுக்கப்பட்டவளாய் காணப்பட்டாள், பரியாசம் பண்ணவளாய் காணப்பட்டாள். அன்னாளை பார்த்து உனக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்லி அவளை பரியாசம் பண்ணினாள், அனுதினமும் பரியாசம் பண்ணினாள், அனுதினமும் அவளை ஏளனமாய் பார்த்தாள். அவள் அன்னாள் உடைக்கப்பட்ட பாத்திரமாய் காணப்பட்டாள், நொறுக்கப்பட்ட பாத்திரமாய் காணப்பட்டாள். அவளுடைய கணவர் வந்து சொல்லுறாரு, உனக்கு குழந்தைகளை காட்டிலும் நான் உனக்கு மேலானவன் அல்லவா என்று சொல்லுகிறார். ஆனாலும் அன்னாளுடைய ஜெபம் கர்த்தரை நோக்கி கொண்டு இருந்தது. கர்த்தரை பார்த்து சொன்ன, ஆண்டவரே, என்னுடைய ஆசீர்வாதமான பாத்திரமாக நீ மாற்ற வேண்டும், என்னுடைய கர்ப்பத்தை நீ திறக்க வேண்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் நான் மாற வேண்டும் என்று சொல்லி அவளுடைய ஜெபத்தின் அளவை, ஜெபத்தின் ஆழத்தை அவள் ஒருவள் அறிந்திருந்தாள். அவள் பாரத்தோடு அவள் ஜெபித்த பொழுது அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் கடாட்சித்தார், அன்னாளை கடாட்சித்தார். அன்னாளை கர்த்தர் அவர் கர்ப்பத்தை திறந்தார். அன்னாள் மூலமாய் ஒரு தீர்க்கதரிசியாகிய ஒரு சாமுவேல் எனும் தீர்க்கதரிசியை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தபடியால் அன்னாள் தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற பொழுது, நம்முடைய ஜெபத்தினால தேசம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷங்க. நீங்க மற்றவங்களுக்காக ஜெபித்து பாருங்க, உங்க ஜெபத்தை கேட்டு மற்றவங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி வரும் பாருங்க. அது தாங்க முடியாத மன மகிழ்ச்சி, ஈடு இணையற்ற மன மகிழ்ச்சி. என்னால ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, என்னால ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரே, அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரே, என்ன ஆசீர்வதித்தார். என் ஜெபத்தை அங்கீகரித்தார் என்று சொன்ன பொழுது நமக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி வரும். அப்படியான நீங்கள்லாம் நானும் என்ன செய்யணும்? அனுதினமும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும், அனுதினமும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். ஜெபிக்கும் பொழுதுதாங்க ஆண்டவர் பதில கொடுப்பார். ஜெபிக்கும் பொழுதுதாங்க பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெபிக்கும் பொழுதுதான் நம்முடைய நாட்களை, துக்க நாட்களை அவர் மாற்றுகிறார். ஜெபிக்கும் பொழுதுதான் நமக்குள்ள மனமகிழ்ச்சி நாட்களை கொண்டு அவர் நிரப்புகின்றார். நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். அவசரமா ஓடக்கூடாது. அவசரமா கேலண்டரை பார்த்துட்டு இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்று சொல்லிட்டு நீங்க ஓடக்கூடாது. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை மேலாக்குவார். அப்படிப்பட்ட நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியின் நாளாக இருக்கும். ஹல்லேலூயா. 4வது ஒரு காரியத்தை பாருங்க. லூக்கா 19வது அதிகாரம்
37, 38வது வசனத்தை பார்ப்போம். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். இங்கு ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கின்றது, இங்கு ஒரு மனமகிழ்ச்சியின் சத்தம் கேட்கின்றது. இங்கே பரலோகத்தை துதிக்கும்படியாக, பரலோகத்தை புகழும்படியாக, பரலோகத்தின் ராஜாவை உயர்த்தும்படியாக ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஒலிவ இலைகளை வீசிக்கொண்டு தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு காலமும் ஒருவரும் இராத ஒரு கழுதையின் குட்டியின் மேல உட்கார வைத்து, எங்கள் ரட்சகர் எருசலேமுக்குள்ள வருகிறார், எங்கள் மீட்பர் என் தேசத்திற்குள்ள நுழைகிறார், எங்கள் ரட்சகர் எங்கள் வீட்டிற்குள்ள வருகிறார் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், சீஷர்கள், அங்கு குமாரர்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து பாடுகின்றார்கள். அந்த பட்ட சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உன்னுடைய குடும்பத்திற்குள்ள உண்டாகுமே ஆனால், அப்படிப்பட்ட ரட்சகர் உன் குடும்பத்தில் பிறப்பாரே ஆனால், அப்படிப்பட்ட மீட்பர் உன் குடும்பத்தை மீட்டுக் கொள்ளுவாரே ஆனால், அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு உன் குடும்பத்திற்குள்ள கடந்து வருமே ஆனால், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரே, அந்த நாள் ஒரு மனமகிழ்ச்சியின் நாள். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் ஓவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி, என்றைக்கு நீயும் உன் குடும்பமும் இணைந்து நீங்கள் சேவிக்க போகிறீர்களோ, என்றைக்கு நீங்கள் இணைந்து நீங்கள் ரட்சிப்புக்குள்ள கடந்து செல்ல போகிறீர்களோ, அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்களுடைய குடும்பத்திற்குள்ள தொனிக்கிற வேளையில உங்கள் குடும்பம் மனமகிழ்ச்சியின் குடும்பமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்துல என் பிள்ளை ரட்சிக்கப்படல சிஸ்டர், என் பையன் ரட்சிக்கப்படல சிஸ்டர், என் பொண்ணு ரட்சிக்கப்படல சிஸ்டர், என் புருஷன் ரட்சிக்கப்படல. அன்னைக்கு அக்னி அபிஷேக பெருவிழா ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க, மேடையில வைத்து அநேகர் ஜெபித்து கொண்டிருந்தாங்க. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நான் பெரம்பூர்ல இருந்து வருகிறேன், என்னுடைய புருஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, ஆனாலும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டிருக்காரா, குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு. அது ரட்சிப்பா? ரட்சிப்பு என்றால் மத மாற்றம் கிடையாது, மத மாற்றம் கிடையாது, பேர் மாற்றம் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, என் பேர் லட்சுமி, நான் மேல் வீடு வச்சுக்க போறேன்னுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் நேற்று வரைக்கும் பொட்டு வச்சிருந்தேன், இனில இருந்து நான் பொட்டு எடுத்துக்க போறேன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய தோற்றத்தின் வெளிப்பாடுகள் கிடையாது பிரியமானவர்களே ரட்சிப்பு என்றால். உங்களுடைய பெயரில மாற்றம் கிடையாது பிரியமானவர்களே ரட்சிப்பு என்றால். ரட்சிப்பு என்றால் முழுமையான மனது தேவனோடு நெருங்கி நிற்கும் பொழுது, தேவனோடு நோக்கி பார்க்கும் பொழுது, தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது, அதுவே முழுமையான ரட்சிப்பு. உங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது, மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் சிஸ்டர், நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன் சிஸ்டர், ஆனாலும் என்னுடைய தேவைகளுக்காக நான் பணத்தை திருடிட்டு வரேன்னு சொன்னா அது ரட்சிப்பு கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட தெளிவாய் பேசிக் கொண்டு இருக்கின்றார். உண்மையான ரட்சிப்பு உனக்குள்ள உண்டாகி இருக்குமே ஆனால், நீ வேத புத்தகத்தை கையில சுமந்து செல்லுகிற ஒரு ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக நீ மாறிக்கொண்டிருப்பாயே ஆனால், கர்த்தருடைய உன்னதமான ஊழியன் என்று நீ சொல்ல வேண்டுமே ஆனால், உனக்குள்ள மனம் திரும்புதல் வேண்டியது அவசியமா இருக்கிறது. You have to change your heart to the Lord. கர்த்தருக்கு நேராய் உன்னுடைய கண்கள் திருப்பப்பட வேண்டும், கர்த்தருக்கு நேராய் உன்னுடைய இருதயம் வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தருக்காக நான் ஓடுவேன், கர்த்தருக்காக நான் உழைப்பேன், எனக்கு பணம் இருக்குதோ இல்லையா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, but my legs and my hands will work for the Lord. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார், முழுமையான ரட்சிப்பை. ரட்சிக்கப்பட்டுட்டேன் அடிப்பேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன் சிகரெட்டை குடிப்பேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் சூதாடுவேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் திருடுவேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்களே. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, ரட்சிப்பு என்றால் உன் மனதை கர்த்தருக்காக நீ மாற்ற வேண்டியது அவசியமா இருக்கிறது. உன் மனசு மாறிட்டுன்னு வச்சுக்கோங்க, கர்த்தருக்கு நேரம் உங்களுடைய இருதயம் திரும்பிட்டுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம். ஹல்லேலூயா. ஒரு ஐயாவை எனக்கு நல்லா தெரியும், அவங்களுடைய மனைவி இறந்து போனாங்க, அவங்களுடைய குமாரத்தி இறந்து போனாங்க, அவங்களுடைய தொழிலில் பெரிய வீழ்ச்சி வந்தது. ஆனாலும் அந்த ஐயா மிகவும் சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் அவங்க கிட்ட பேசினா நம்ம பரிதாபப்பட்டுட்டு போய் பேசுவோம். ஆனால் அந்த ஐயாக்குள்ள
இருந்த அந்த சந்தோஷம், கர்த்தருக்குள்ள அவர்கள் சந்தோஷமா இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறாரு, முழுமையான ரட்சிப்பை ரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள நீங்க அழைத்து கொண்டு போங்க. உங்க வீட்டுக்குள்ள பரலோகம் தாங்க. எத்தனை பேருக்கு குட்டி பரலோகமா என் வீடு மாறணும்னு சொல்லுறீங்க? பரலோகத்தை அது இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வீட்டுக்குள்ள உண்மையான பரலோகம் வரப்போகிறது. உண்மையான சந்தோஷம் இறங்கி வரப்போகுது. நீங்க உங்க வீட்டுக்குள்ள 4 பேர் இருக்கிறீங்களோ, 5 பேர் இருக்கிறீங்களோ, 10 பேர் இருக்கிறீங்களோ, 2 பேர் இருக்கிறீங்களோ, 2 பேரும் ஒரு மனதோட ரட்சிப்புக்குள்ள கடந்து வரும் பொழுது அங்க பரலோகம் இறங்கி வரும் பாருங்க. அதுதாங்க பரலோகம். பரலோகம். நான் பொண்டாட்டியும் ரட்சிக்கப்பட்டுட்டோம் சிஸ்டர். ஆனால் நான் ஒரு சமையல் செய்வேன், அவங்க ஒரு சமையல் செய்கிறாங்க. நான் ஒரு பத்திரிகையை படிப்பேன், அவங்க ஒரு பத்திரிகையை படிப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கே பரலோகம் இறங்கி வந்ததற்கு அடையாளமே கிடையாது. 2 பேரும் ஒன்றா உட்காந்து ஒரே பத்திரிகையை படித்து பாருங்க. 2 பேரும் ஒன்றா உட்காந்து சமைச்சு ருசிச்சு சாப்பிட்டு பாருங்க. அங்கே இருக்கிற ரட்சிப்பின் அனுபவம் ஆழமான அனுபவம். ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சியின் அனுபவம். கடைசியாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக எஸ்ரா 3வது அதிகாரம் 12-13வது வசனம். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாதிருந்தது. இந்த 12வது வசனம் சொல்லுகிறது, அங்கு வயது நிரம்பின முதிர் வயதாகிய லேவியர்கள், ஆசாரியர்கள், பிதாக்களின் வம்சத்தின் தலைவர்கள், முந்தின ஆலயத்தை பார்த்த இந்த முதிர் வயது நிரம்பினவர்கள் புது ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்படுகிற ஒரு காரியத்தை பார்த்த பொழுது அழுதார்களாம். ஆனால் புதிய சந்ததியாரோ, புதிய சிருஷ்டிப்புக்குள்ள மாறப்பட்டவர்கள் அந்த எஸ்ராவோடு இளம் வாலிபர்களாய் அவர்களோடு கரங்களை கொடுத்து அவர்கள் அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை, புதிய ஆலயத்தை கட்டி எழுப்பும்படியாக பிரயாசப்பட்ட வேளையில அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க பாருங்க, தங்கள் கண்களுக்கு வேறே அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். கம்பீர சந்தோஷம். அந்த இடத்துல ஒரு கம்பீர சத்தம் உண்டாயிற்று, கம்பீர ஆர்ப்பாட்டம் உண்டாயிற்று, கம்பீர சந்தோஷம் நிரம்பின ஜனங்களாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் அந்த இடத்துல ஒரு புதிய ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார்கள். அந்த புதிய ஆலயம் எதை குறிப்பிடுகின்றது தெரியுமா? நீங்களும் நான் ஒரு புதிய சிருஷ்டிப்பாக நம்ம மாற்றப்படும் பொழுது, புதிய சிருஷ்டிப்பாக நாம் மாற்றப்படும் பொழுது, ஒரு ரட்சகர் நம் வாழ்க்கைக்குள்ள கடந்து வரும் பொழுது நம்முடைய வீடு மனமகிழ்ச்சியின் வீடாய் மாறுகிறது. அந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில இருதயத்துல கடந்து வரும் பொழுது நாம் புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகின்றோம். பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் ஒளிந்து போயின. நம்முடைய பாவம் நிரம்பின வாழ்க்கை ஒளிந்து போயிற்று, நம்முடைய குடி பழக்கம் ஒளிந்து போயிட்டு, நம்முடைய கெட்ட வார்த்தைகள் ஒளிந்து போயிற்று, நம்முடைய தீய துர்குணமும் நிரம்பின வாழ்க்கை ஒளிந்து போயிற்று. ஆனா எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. நாம் புதிய சிருஷ்டியாக மாற்றப்படும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுறாரு, நீ புதிய மனுஷனா நீ மாற்றப்பட்டுட்டனா, புதிய சிருஷ்டியாக நீ மாற்றப்பட்டுட்டனா, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் வழிகளை திறந்து உன்னை வழி நடத்துகிற தேவன் உன்னை மன மகிழ்ச்சியாய் நிரப்புவார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த நாளில் இந்த 5 விதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில விதைப்பட்டு இருக்கிறதா? ரட்சிப்பு உங்களுடைய வாழ்க்கையில வந்து இருக்கிறதா? ரட்சிப்பு வறுமையானால் நிச்சயமாய் சொல்லுற கம்பீர சத்தம், புதிய சிருஷ்டிப்பாய் நீங்கள் மாற்றப்படும் பொழுது, தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கும் பொழுது உங்களுடைய வீடு மனமகிழ்ச்சியின் வீடாய் மாறும். பிரியமானவர்களே, உங்களை நீங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் முழுமையான ரட்சிப்புக்குள்ள கடந்து வரணும், ஒரு புதிய சிருஷ்டியாக நான் மாற்றப்படணும், தேவனுடைய மகிமை எங்கள் கூடாரத்தின் மேல தங்கணும், எப்பொழுது நான் உண்மை துதித்து கொண்டே இருக்கணும், எப்பொழுதும் ஒரு வெற்றி நிரம்பின ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பும் பொழுது
கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் குடும்பத்தை, உங்கள் இருதயத்தை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மன மகிழ்ச்சியின் வாழ்க்கையாக மாற்றுவார். தகப்பனே, உலகத்தினால கொடுக்க முடியாத சமாதானம் இவர்கள் சரீரத்துல சுகத்தை கொடுத்து இவர்கள் உள்ளத்துல சமாதானத்தை வைப்பீராக. கண்ணீரோடு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பாருங்க ராஜா. கண்ணோக்கி பார்த்தவர்கள் கண்ணீரை நீர் துடைப்பீராக. ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் உம்முடைய துருத்தியில நீர் வைத்திருக்கிறீர். அதற்குரிய பலனை கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு நீர் அனுப்புவீராக. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். பரீட்சையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அருமையான உம்முடைய சின்ன பிள்ளைகளுக்காக, மாணவர்களுக்காக, விசேஷமாக 10th 12th போர்டு எக்ஸாமினேஷன்ல ஆண்டவரை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பீராக. வெற்றியுள்ள வாழ்க்கை அவர்கள் வாழ கர்த்தர் அனுகூலமாய் ஆசீர்வாதங்களை வைப்பீராக. ஞானத்துல குறைவுள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அறிவுல குறைவுள்ள பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஞானத்தை பரிபூரணமாய் கொடுப்பீராக. பரிபூரணமான ஞானம், பரிபூரணமான அறிவு கர்த்தர் அவர்களுக்குள்ள வைப்பீராக. தகப்பனே, நீரே அவர்களுடைய பரீட்சை காரியங்களை வெற்றியாக மாற்றுவீராக. அவர்கள் எதிர்பார்த்த மார்க்குகளை காட்டிலும் அதிகமான மதிப்பெண்களை அவர்கள் பெற்று செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தரை மட்டுமாய் ஆண்டவரே உங்க சமூகத்துல வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் அதிசயங்களை செய்து அற்புதங்களை நிறைவேற்றி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வின்யார்ட் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம், நான் ஸ்டாப் பிரேயர். தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் அனுதின ஜெபம். பங்கேற்பீர். வின்யார்ட் ஊழியங்கள், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில். மேலும் விவரங்களுக்கு 9962623333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வின்யார்ட் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை சகோதரர் வினித் மற்றும் சகோதரி வினிதாவின் வல்லமையான துதி ஆராதனையும், போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும் மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ செய்தியும் அளிக்க இருக்கிறார்கள். முதல் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் இடம் நம்பர் 7 சவுத் கனால் பேங்க் ரோட், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில், சென்னை 28. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் இடம் வின்யார்ட் ஊழியம், பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்.